ஒரு டைம்ல நமக்கு ஒரு நல்ல கான்சன்ட்ரேஷன் இருந்திருக்கும். ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், லாஸ்ட் டே எக்ஸாமா இருந்தாலும் ஒரு 2 to 3 ஹவர்ஸ் உட்காந்து வந்து படிச்சிருப்போம். அப்ப நமக்கு கஷ்டம்ன்ற மாதிரி ஃபீல் ஆகாது. ஆனா, இப்ப அதையே ட்ரை பண்ணி பாருங்களேன். லேப்டாப் ஓப்பன் பண்ணுவோம். படிக்கிறதுக்கு இல்ல. ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸ் மைண்ட் வேற இடத்துக்கு போகும். ஃபோன செக் பண்ணலான்னு சொல்லி தோணும். செக் பண்ணோம்னா ஒரு 2 மினிட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ரீல் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆனா வந்து 20 மினிட்ஸ் ஆயிடும். திரும்ப ஒர்க்குக்கு வரப்போ இன்ட்ரெஸ்ட்டே போயிடும். சிம்பிளா இத சொல்லணும்னா, நம்ம மைண்ட் கன்டினியூவஸா ஃபோக்கஸ் பண்ண மறந்துடுது. அதனால தான் நாள் ஃபுல்லா பிஸியா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு மீனிங்ஃபுல் வேலைய பண்ண மாதிரி இருந்திருக்காது. அந்த நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஃபீலிங் வரும். நல்லா தான் போச்சு. ஆனா நான் எதுவுமே பண்ணலையே! அப்படின்ற மாதிரி. இந்த எக்ஸாக்ட் ப்ராப்ளம் பத்தி தான் கால் நியூபோர்ட்ங்கிறவரு டீப் ஒர்க்ன்னு ஒரு கான்செப்ட் சொல்றாரு. அவர் சொல்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பண்ற எல்லா வேலையுமே சேம் வேல்யூ இல்ல. இந்த ப்ராப்ளம்க்கு ஒரு கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. 2 டைப் ஆஃப் ஒர்க் இருக்கு. ஷாலோ ஒர்க் அண்ட் டீப் ஒர்க். ஷாலோ ஒர்க் அப்படின்னா, பிரெயின் ரொம்ப வந்து திங்க் பண்ண தேவையில்ல. ஈஸியா பண்ணலாம். டிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலும் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மெசேஜுக்கு ரிப்ளை பண்றதா இருக்கட்டும், மெயில் செக் பண்றதா இருக்கட்டும், சோஷியல் மீடியா ஸ்க்ரால் பண்றதா இருக்கட்டும், ரேண்டமா வீடியோஸ் பார்க்குறதா இருக்கட்டும். இது பண்றப்போ நமக்கு பிஸி ஃபீலிங் வரும். ஆனா நம்ம லைஃப் வந்து இம்ப்ரூவ் ஆகாது. இன்னொரு டைப் வந்து டீப் ஒர்க். டீப் ஒர்க் அப்படின்னா ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வந்து தேவை. ஃபோன் பக்கத்துல இருந்தா அது நடக்கவே நடக்காது. நம்மளோட பிரைன் வந்து எஃபர்ட் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், சீரியஸா படிக்கிறதா இருக்கட்டும், ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதா இருக்கட்டும், இல்ல ரைட் பண்றதா இருக்கட்டும், ஒரு பிளான் பண்றதா இருக்கட்டும், இல்ல கிரியேட்டிவா திங்க் பண்றதா இருக்கட்டும். இது ஸ்லோவா இருக்கும். ஆனா இதுதான் நம்மளோட ஃபியூச்சர் வந்துட்டு பில்ட் பண்ணும். நம்மளோட ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நம்ம டெய்லி வந்து 8 to 10 ஹவர்ஸ் ஒர்க் பண்றோம்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா ஆக்சுவலா டீப் ஒர்க் பண்ற டைம் வந்து 30 மினிட்ஸ் கூட இருக்காது. அதனால தான் டயர்டா இருக்கும். ஆனா சாட்டிஸ்ஃபைடு இல்ல. இப்ப நீங்க யோசிச்சு பார்த்தா, முன்னாடி படிக்க உட்கார்ந்தா ஒரு 1 ஹவர் எப்படி போச்சுன்னே தெரியாது. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் கூட உட்கார முடியல. ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்ல. ப்ராப்ளம் உங்க என்விரான்மென்ட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நம்ம லைஃப்ல எல்லாமே வந்துட்டு ஃபோக்கஸ எடுக்கிறதுக்கு டிசைன் பண்ணியிருக்கு. இப்ப நீங்க ஃபோன ஓப்பன் பண்றீங்கன்னு வச்சுக்கங்களேன், நோட்டிஃபிகேஷன் வரும். யூடியூப் ஓப்பன் பண்ணா ரெக்கமெண்டேஷன் வரும். இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணா இன்ஃபினிட்டியா வந்துட்டு ஸ்க்ரால் பண்ணிக்கலாம். நீங்க ஒரு விஷயத்துல டீப்பா போகுற மொமெண்ட்ல தான் ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வரும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ரீல் வந்து 30 செகண்ட்ஸ். ஆனா அது உங்க பிரைனுக்கு டோபமைன் கொடுக்கும். அப்ப பிரைன் என்ன டிசைட் பண்ணும்? கஷ்டமா இருக்க டீப் ஒர்க்க விட ஈஸியா ஒர்க் பண்றத தான் தேடும். அதனால தான் டைம் இருக்கும், எஃபர்ட் இருக்கும். ஆனா அவுட்புட் மட்டும் வராது. நம்ம ஒர்க் பண்ண தெரியலன்னு இல்ல. நம்ம ஃபோக்கஸ வந்து புரொடெக்ட் பண்ண தெரியல. ஸோ, டீப் ஒர்க் முக்கியம்னு புரிஞ்சிருச்சு. ஆனா எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல. பெரிய ரொட்டீன் வேணாம், 5 AM கிளப் வேணாம், மோட்டிவேஷன் வேணாம். இந்த ஒரு 3 ஸ்டெப்ப ஃபாலோ பண்ணுங்க. அதுவே போதும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், டைம் வந்து டிசைட் பண்ணுங்க. நம்ம எல்லாருமே ஒரு மிஸ்டேக் பண்றோம். ஃப்ரீ டைம் கிடைச்சா டீப் ஒர்க் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்போம். ஆனா ஃப்ரீ டைம் எல்லா டேயுமே வராது. ஸோ டெய்லி ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வந்து செட் பண்ணுங்க. 30 மினிட்ஸ் போதும். எவ்ரி டே சேம் டைம்ல வந்து உட்காருங்க. மைண்ட் வந்து ஸ்லோவா அடாப்ட் ஆகும். அப்போ வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். செகண்ட் ஸ்டெப், ஃபோனை வந்து ரிமூவ் பண்ணுங்க. அதுக்காக வந்து ஃபோனை வந்து சைலண்ட்ல போட்டா யூஸ் கிடையாது. பிரெயினுக்கு வந்து ஃபோன் இங்க தான் இருக்குன்ற மாதிரி தெரியும். ஸோ டீப் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, ஃபோன் நம்ம வந்து கண்ல படக்கூடாது. ஸோ ரூமுக்கு வெளியே போடுங்க. இல்ல ஏதாவது பேக்ல போட்டு ஜிப் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் வந்து கஷ்டமா இருக்கும். ஆனா 4த், 5த் டேல வந்து மைண்ட் காம் ஆகும். தேர்ட் ஸ்டெப், ஒரு வேலையை மட்டும் பண்ணுங்க. மல்டி டாஸ்கிங்னா ப்ரொடக்டிவிட்டி கிடையாது. அது அட்டென்ஷன் ஸ்விட்சிங் மாதிரி. படிக்கும்போது படிக்கிறத மட்டும் பண்ணுங்க. ஒர்க் பண்றப்போ ஒர்க் பண்றத மட்டும் பண்ணுங்க. 25 மினிட்ஸ் வந்து கண்டினியூஸா ஒரு விஷயத்துல இருந்தா பிரைன் வந்து ஆட்டோமேட்டிக்கா டீப் மோடுக்கு வந்து போயிடும். அப்பதான் ரியல் அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து ஸ்டார்ட் ஆகும். டீப் ஒர்க்னா நிறைய ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்றதுன்ற மாதிரி கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஃபியூ மினிட்ஸ் கரெக்டா ஒர்க் பண்றது. நம்ம லைஃப்ல வந்து நிறைய பெரிய கோல்ஸ்லாம் இருக்கும். ஸ்கில் கத்துக்கணும், எக்ஸாம் கிளியர் பண்ணணும், கெரியரை இம்ப்ரூவ் பண்ணணும், பீஸ்ஃபுல் லைஃப் வேணும். இந்த மாதிரிலாம் நம்ம கோல்ஸ் வச்சிருப்போம்.
டெய்லி கொஞ்ச நேரம் கூட டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஒரு விஷயத்துல டீப்பா இருந்தோம் அப்படின்னா 6 மந்த்ல நம்மளோட லெவலே மாறிடும். ஸோ ஒரு புக் பிடிக்க முடியும், ஒரு ஸ்கில்ல கத்துக்க முடியும், கண்டிப்பா கான்ஃபிடன்ஸ் வரும். வேர்ல்ட்ல சக்சஸ் ஆன பீப்புள் வந்து எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க கிடையாது. அவங்க அவங்க கிட்ட ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கு. அவங்க வந்து ஃபோக்கஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணாங்க. நீங்களுமே டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் ட்ரை பண்ணுங்க. லைஃப் வந்துட்டு ஓவர் நைட்ல சேஞ்ச் ஆகாது. அண்ட் சம்டைம்ஸ் வந்துட்டு டைரக்ஷன் சேஞ்ச் ஆனால் தான் லைஃப்மே சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு கீப் இன் டச். தேங்க்யூ.